தை திருநாளாம் பொங்கல் திருநாளை அகில உலகமெல்லாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று பிரின்ஸ் கல்வி நிறுவனமானது இந்த நாளை குறித்து காலையில் இருந்து இன்று வரை மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே ஒரு 3 நிகழ்வுகள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அந்த விழாவானது ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருக்கும். இரண்டாவதாக, அந்த விழாவானது ஒரு உறவை ஆழப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இருக்கும். மூன்றாவதாக, அந்த விழாவானது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக நிச்சயமாக இருக்கும். நம்முடைய இல்லங்களிலே எந்த நிகழ்வாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த விதத்திலே இன்று காலையிலிருந்து மகிழ்ச்சி பொங்க இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த மேடையிலே வீட்டிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு பதிலாக உண்மையிலேயே இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சுருக்கமாக சொல்ல போனால், ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்வை ஒரு நல்ல பணிக்காக அர்ப்பணித்து தன்னுடைய ஒரு வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தலைவர்களை நாம் இங்கே குறையாக பெற்றிருக்கின்றோம். உண்மையிலேயே பல்வேறு பணிகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வைத்துவிட்டு இன்று இந்த விழாவிலே எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்றி ஒரு சிலர் இன்னைக்கு காலையில கூட நாம் போய் சந்தித்தது உண்டு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா அவங்களை பார்க்க முடியல. இருந்தாலும் உண்மையிலேயே முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நான் கண்டிப்பாக வருவேன் என்று உறுதியை தந்து உரித்த நேரத்தில் நமக்கு இங்கே வருகை தந்து இந்த விழாவிலே இன்பத்தோடு வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களையும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களையும் நான் இந்த நேரத்திலே மனதார இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த விழாவுக்கு வரவேற்புக்குரியவர்கள் இதோ முன்னால் இருக்கக்கூடிய நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த விழா இங்கே இல்லை. விருந்தினர்கள் பிரயோஜனம் இல்லை. சரியா? அப்ப நீங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. சரியா? இந்த கல்லூரியை பற்றி ஒரு சில காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏதோ இங்க கொஞ்சம் பணியிடங்கள், கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெற்று எடுத்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் படிப்புகள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே இந்த கல்லூரி 19 வருடங்களாக பல தடைகளை தாண்டி பல மாணவர்களை இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் தனியாக உள்ள அந்த குடும்பத்திற்கும் ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய அளவிலே பலவிதமான படிப்புகளை இங்கே சிறப்பாக நடத்தி பலவிதமான மாணவர்கள் உயர்ந்த வேலை வாய்ப்பை பெற்று நல்ல குடும்ப பொருளாதாரத்திலே முன்னேறி கொண்டு தன்னுடைய வாழ்வை முகமலர்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் இந்த பிரின்ஸ் கல்லூரி என்று சொல்லக்கூடியது. இந்த விழா உண்மையிலேயே பலருக்கு பலருடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விழாவாக நிச்சயமாக இந்த விழா இருக்கும். அந்த விதத்திலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பலராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுவார்கள். அந்த விதத்திலே நீங்கள் எல்லோரும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய இந்த நிர்வாக குழு சார்பாக, கல்லூரியின் சார்பாக நெஞ்சார வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக கண்ணிற்கு விருந்தாக கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பெறுவதற்காக உரியடி போட்டிகளிலே பங்கெடுத்து எங்களுடைய உள்ளங்களை கொள்ளையடித்தவர்கள் பலரிலே இருக்கின்றீர்கள். நான் தனித்தனியாக வாழ்த்துகின்றேன். காரணம், வயது ஒரு தடையில்லை என்று இன்று ஒரு பெரியவர் கூட சாதித்து காட்டினார். உரியடியில பங்கெடுத்து பரிசுகளை வென்றிருக்கின்றார். நிச்சயமாக நான் நினைத்து பார்ப்பது உண்டு. பல நேரங்களிலே எல்லோருக்கும் திறமை இருக்கிறது, ஆனால் முடங்கி போய் இருக்கிறது சிலருக்கு. அந்த முடக்கப்பட்ட திறமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை இந்த கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அந்த நேரத்திலே இன்று இந்த போட்டிகளிலே பங்கெடுத்து என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று வருகிறது கலந்து எங்களை மகிழ்வித்த அத்தனை அனுபவங்களை நான் இந்த நேரத்திலே வருக வருகை என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தியாக உணம் படைத்தவர்கள்.
உண்மையிலேயே பல நேரங்கள்ல நான் சிலருக்கு கோவப்படுறது கூட உண்டு. ஆனால் கோவப்படுவது அந்த நேரத்தோட முடிந்துவிடும். காரணம் என்னவென்றால் தன்னுடைய பணியை நிறைவாக செய்யாத நேரத்துல நிச்சயமாக நாம் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் விரும்புவது உண்டு. நான் தவறு செய்கின்ற நேரத்திலே பிறர் எனக்கு அதை சொல்லித் தர வேண்டும் என்று. ஏன்னா நான் ஒரு முறை செய்த தவறை அடுத்த முறை செய்வதற்கு நான் தயாராக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு வளர்ச்சியை காண முடியாது. அந்த விதத்தை உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு பணியாற்றுகின்ற சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படாமலும் ஒரு சிலர் வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தை இன்பத்தோடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பாருங்க, நம்ம கூட பாதுகாப்பா நிற்கிறாங்க பொறுப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள். என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று எங்களோடு பல பணிகளை பங்கேற்கக்கூடியவர்கள். இன்பத்தோடு வந்து எங்களோடு இணைந்து ஒரு உறவு நெருக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.